இந்த ப்ராப்ளம் பாருங்க. மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் இப்படி கொடுத்துட்டாங்க. ரெண்டு ஃபோர்ஸ் PQ உடைய ரிசல்டன்ட் என்னன்னா R. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? so that P is to Q is to R is equal to square root of 2 is to square root of 3 is to square root of 2. இந்த ரேஷியோவுல இந்த ரிலேஷன் இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இங்க இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லைன் என்ன எடுத்துக்குவோம்? அங்கே கொடுத்துட்டாங்க two given forces. இத ஃபர்ஸ்ட் லைன்ல கொண்டு வாங்க. let P and Q be two forces. அடுத்து ரெண்டு ஃபோர்ஸஸ்க்கு இடையில ஒரு ஆங்கிள் கண்டிப்பா இருக்கும். அந்த ஆங்கிள let alpha be an angle between P and Q. இது செகண்ட். ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிடுச்சு. இதோடைய ரிசல்டன்ட் உங்களுக்கு தெரியும். ரிசல்டன்ட் R is equal to square root of P square plus Q square plus 2PQ cos alpha. இங்க வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்றதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இருக்கு இல்லையா, இத கேன்சல் பண்ணனும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். இங்க ஸ்கொயர் பண்றப்ப r ஸ்கொயர், இத ரைட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் பண்றப்ப அந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இத ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. if q is doubled then r is doubled. q double ஆனா r உம் double ஆகுது அப்படினு கொடுத்தாங்க. அந்த லைன் அப்படியே எடுத்து இங்க எழுதிரு. q is doubled then r is doubled. இதோட மீனிங் என்ன? q is equal to 2q and r is equal to 2r. q is doubled, r is doubled. இப்போ இந்த q and r வேல்யூ என்ன பண்றோம்னா ஈக்குவேஷன் 1 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இப்போ ஈக்குவேஷன் 1 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன வரும்? r க்கு பதிலா 2r இருக்கு. சோ 2r ஹோல் ஸ்கொயர். p ல எந்த சேஞ்சும் இல்ல. சோ அது அப்படியே ரிப்பீட் ஆயிடும். q is equal to 2q. இந்த இடத்துல 2q ஹோல் ஸ்கொயர் வரும். இந்த இடமும் 2q மாறும். இங்க 2q வந்துரும், இங்க 2q ஹோல் ஸ்கொயர் வரும். சரியா? இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க 2r ஹோல் ஸ்கொயர் வந்து 4r ஸ்கொயர் எழுதலாம். p ஸ்கொயர் அப்படியே இருக்கு. 2q ஹோல் ஸ்கொயர் 4q ஸ்கொயர் எழுதிட்டேன். 2p இன்டு இத மல்டிப்ளை பண்ணோம்னா we get 4pq cos alpha. இது ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்தாச்சு. இதோட முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணிட்டோம். செகண்ட் கண்டிஷன் என்ன? if q is reversed r is doubled. இது செகண்ட் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷனை யூஸ் பண்ணி இதுவரை சால்வ் பண்ணிட்டோம். செகண்ட் கண்டிஷன் q is reversed. இதோட மீனிங் q is equal to minus q. r is doubled. r is equal to 2r. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல என்ன பண்ணோமோ அதே தான் செகண்ட் கண்டிஷன்லயும் பண்ண போறோம். இந்த q வேல்யூவும் இந்த r வேல்யூவையும் ஈக்குவேஷன் 1 ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஈக்குவேஷன் 1 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதுதான். ரைட் ஹேண்ட் சைடு q இருக்க இடத்துல q போடணும். இந்த மாதிரி கிடைக்கும். நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் 3 ன்னு. இப்போ நான் எனக்கு என்ன வேல்யூஸ் வேணும்னா PQR உடைய வேல்யூவை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எனக்கு கிடைச்சிருக்கிறது 3 ஈக்குவேஷன். இப்போ ஈக்குவேஷன் 1 பாருங்க, ஈக்குவேஷன் 3 பாருங்க. ஈக்குவேஷன் 1ஐயும் 3ஐயும் பார்த்தா எப்படி இருக்கு? ரெண்டுலயுமே 1ல வந்து ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க. ஈக்குவேஷன் 1ல ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா 2pq cos alpha வந்திருக்கும். ஈக்குவேஷன் 3ல பார்த்தோம்னா -2pq cos alpha வரும். இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 3ஐயும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஈக்குவேஷன் 1 plus 3 1 3 ஆட் பண்ணா என்ன வரும்? ஈக்குவேஷன் 1 உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு r ஸ்கொயர்டு, ஈக்குவேஷன் 3 உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு 4r ஸ்கொயர். ரெண்டு ஆட் பண்ணோம்னா we get 5r ஸ்கொயர். 5r ஸ்கொயர். ரைட் ஹேண்ட் சைடுல ஈக்குவேஷன் 1ல p ஸ்கொயர் இருக்கு, ஈக்குவேஷன் 3ல p ஸ்கொயர். ரெண்டு ஆட் பண்ணோம்னா 2p ஸ்கொயர். ஈக்குவேஷன் 1ல இங்க q ஸ்கொயர் இருக்கு, அங்கேயும் q ஸ்கொயர்.
ஸோ 2q ஸ்கொயர். இப்போ இதுக்கு அப்புறம் ஆட் பண்றப்ப 2pq cos ஆல்பா இங்க பிளஸ் இருக்குது மைனஸ் இருக்கிறதுனால கேன்சல் ஆகும். இதை நான் ஈக்குவேஷன் 4 வச்சு ஈக்குவேஷன் 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணி ஒரு ரிசல்ட் கொண்டு வந்தாச்சு. அதே மாதிரி அடுத்து என்ன பண்றேன்னா ஈக்குவேஷன் 2ஐயும் ஈக்குவேஷன் 3ஐயும் பார்க்கணும். ஈக்குவேஷன் 3ல எப்படி இருக்கு? -2pq cos ஆல்பா இருக்கு. ஈக்குவேஷன் 2ல 4pq cos ஆல்பா இருக்கு. அந்த ரீசன்னா நான் என்ன பண்றேன்னா ஈக்குவேஷன் 3ய 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். இப்ப 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன மாறும்? இங்க 2 into equation 3 என்ன? left hand side 4r square இருக்கு. so 8r square 8r square 2p square 2p square plus 2q square minus 4pq cos alpha. இது ஈக்குவேஷன் 5 னு நான் 5ஐயும் 2ஐயும் ஆட் பண்றேன்னு வெச்சுக்கங்க. நமக்கு அந்த 4pq cos alpha கேன்சல் ஆயிடுமா? ஈக்குவேஷன் 2ஐயும் 5ஐயும் நான் ஆட் பண்றேன். ஈக்குவேஷன் 2ஐயும் 5ஐயும் ஆட் பண்றப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? ஈக்குவேஷன் 2ல 4r² இருக்கு. இங்க left hand sideல 8r² இருக்கு. சோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா we get 12r². இங்க 2p² இருக்கு. அங்க என்ன p²? ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா we get 3p². அங்க வந்து 4q² இருக்கு. இங்க 2q² இருக்கு. 6q². 6q². நமக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுது பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு 12r², ரைட் ஹேண்ட் சைடு 3p² plus 6q². இந்த ஈக்குவேஷன் 6 னு வெச்சு ஈக்குவேஷன் 4ஐயும் 6ஐயும் இந்த 6 வேற ஏதாவது பண்ணலாமான்னு பாருங்க. 3 ஆல டிவைட் பண்ணலாமா? So அதுக்கு divided by 3 ஆல டிவைட் பண்ணோம்னா we get என்ன? 4r² p² plus 2q². இது 6 னு எடுத்து அப்ப ஈஸியா சிம்பிளிஃபை பண்ண முடியும். இப்போ இங்க ஈக்குவேஷன் 4லயும் இந்த ஃபார்முலா இருக்கு. ஈக்குவேஷன் 6 இருக்கு. ஈக்குவேஷன் 4ல இருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த q² 2q² கேன்சல் ஆகும். ஈக்குவேஷன் 4 மைனஸ் ஈக்குவேஷன் 6. லெஃப்ட் ஹேண்ட் சைடு 5r² இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு 4r² இருக்கு. சப்ட்ராக்ட் பண்ணோம்னா r² இங்க 2p² இருக்கு. இங்க p² இருக்கு. சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா we get p². இந்த 2q² வந்து கேன்சல் ஆகும். இப்போ எனக்கு r² p². இந்த வேல்யூ அப்படியே எடுத்துட்டு போய் இது 4லயோ இல்ல 6லயோ நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னு வெச்சுக்கோங்க. எனக்கு இன்னொரு வேல்யூ கிடைக்கும். இப்போ ஈக்குவேஷன் 6ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம்னு வெச்சுக்கோங்களா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? 4r². ரைட் ஹேண்ட் சைடு p² இருக்கு. இந்த p² க்கு பதிலா இந்த r² போடுறோம். r² plus 2q². இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்துச்சுன்னா 4r² minus r² is equal to 2q². இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா we get 3r² is equal to 2q². நம்ம ஏற்கனவே என்ன டிரைவ் பண்ணிருக்கோம்? இதையும் இதை இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணலாம். r² is equal to 2/3q².
இதை பாருங்க, ஒரு ரிலேஷன் இருக்க மாதிரி தெரியுதா? நான் இங்க என்ன பண்றேன், p square is equal to r square and p square is equal to p square னு போட்றேன். இந்த இடத்துல r square க்கு பதிலா p square ம் போட்றலாம். அதோட மீனிங் தான் இது. இங்க நம்ம ஃபர்ஸ்ட் டெரைவ் பண்ணது p square is equal to r square. செகண்ட் ஈக்குவேஷன்ல வந்து r square is equal to r square is equal to 2/3 q square கிடைச்சிருச்சு. நம்ம இப்போ இதை எப்படி எழுதலாம்? எங்க எல்லாம் p இருக்கோ அதுக்கு பதிலா r போடுறோம். இந்த p square க்கு பதிலா நான் r square போடுறேன். r square p square is to q square is to r square which is equal to இந்த p square க்கு பதிலா இந்த r square எடுத்து இங்க போடுறேன். இந்த q square க்கு பதிலா 3/2 3r square by 2 போட்டுறலாமா? இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி இங்க எப்படி இருக்கு? 3r square by 2. அதான் இங்க r square அப்படியே போகும். இப்போ மூணு லைன் என்ன இருக்கு? இந்த 2 அப்படியே கிராஸ் பண்ணு. இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணிடுறேன். 2r square 3r square 2r square. இந்த 2 இதை எப்படி எழுதலாம்? square root of 2 into square root of 2 தானே 2. so square root of 2 r whole square. இது square root of 3 r whole square. இங்க இது square root of 2 r whole square. இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணோம்னா we get square root of 2 is to square root of 3 is to square root of 2. எல்லாத்துலயுமே r இருக்கனால அதை கேன்சல் பண்ணிடுங்க. we can write this as p is to q is to r is equal to square root of 2 is to square root of 3 இங்க square root of 2. இதான ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க.